எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறவர்களை அவர் ஆபத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கிறார். அதாவது அவர் நம்மை முழுமையாக காப்பாற்றுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுகிறோம். ஆகையால் நாம் அவரை காக்கும் தெய்வம் என்று அழைக்கிறோம். சங்கீதம் 91, 15, 16 வசனங்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இரண்டாவது, இயேசு நமக்கு மெய்ப்பனாக மாறுகிறார். ஆகையால் நாம் அவரை நல்ல மெய்ப்பன் என்று அழைக்கிறோம். சங்கீதம் 23, 1, 2 வசனங்கள். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். மூன்றாவது, இயேசு நம் ஆத்துமாவை தேற்றி நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். ஆகையால் நாம் அவரை ஆத்ம நேசர் என்றும் நீதி தேவன் என்றும் அழைக்கிறோம். சங்கீதம் 23, 3வது வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான்காவது, நமக்கு பொல்லாப்போ போராட்டமோ பிரச்சனைகளோ வரும்போது அவர் அவைகளையெல்லாம் நம்மை விட்டகற்றுவார். ஆகையால் நாம் அவரை சேனைகளின் கர்த்தர் என்று அழைக்கிறோம். சங்கீதம் 46, 7வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஐந்தாவது, அவர் நித்தமும் நம்மோடு தொடர்பு கொண்டு நம்மை தேற்றி நமக்கு ஆறுதல் அளிக்கிறவராய் இருக்கிறபடியால் நாம் அவரை தேற்றரவாளன் என்றும் ஆறுதலின் தேவன் என்றும் அழைக்கிறோம். ரோமர் 15வது அதிகாரம் 6வது வசனம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கடைசியாக, இயேசு எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறபடியினால் எல்லாவித தீமையும் நம்மை நெருங்காதபடி நம்மை நித்திய காலமாக காக்கிறபடியால் அவரே நம் நித்திய தேவனாயிருந்து நமக்கு சமாதானம் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றே இயேசுவை நோக்கி பார்ப்போம், வேதனை நீங்கி சுகமாயிருப்போம். மத்தேயு 28, 20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஜெபம். இயேசுவே, நீர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறபடியினால் நீரே என் நித்திய தேவன், என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.